வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது டாப் 7 நீண்ட தூரம் வலசை போகும் பறவைகள். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஆர்டிக் டர்ன். ஆர்டிக் ஆலா என்பது உலக விலங்கினங்களிலேயே மிக நீண்ட தூரம் வலசை போகும் ஒரு சிறிய பறவையாகும். இதன் வாழ்க்கை முறை நம்ப முடியாத சாகசங்கள் நிறைந்தது. வலசை போதல் மற்றும் பயணச் சாதனைகள். இதுவே உலகிலேயே மிக நீண்ட தூரம் வலசை போகும் பறவையாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் வட துருவத்தில் உள்ள ஆர்டிக்கில் இனப்பெருக்கம் செய்து தென் துருவத்திற்கு குளிர்காலத்தை கழிக்க பயணிக்கிறது. மீண்டும் வட துருவத்திற்கே திரும்புகிறது. ஒரு வருடத்தில் இதன் வட்ட பயணம் சுமார் 40,000 கிலோமீட்டர் முதல் 96,000 கிலோமீட்டர் வரை இருக்கும். சமீபத்திய ஆய்வுகளில் 70,000 கிலோமீட்டருக்கு மேல் என கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு ஆர்டிக் ஆலா தனது வாழ்நாளில் பயணிக்கும் மொத்த தூரம் பூமிக்கும் சந்திரனுக்கும் 3 முதல் 4 முறை சென்று திரும்பும் தூரத்திற்கு சமமாகும். இது தனது பயணத்தில் ஒரு பகுதியில் தொடர்ந்து 4,000 கிலோமீட்டர் தூரம் வரை நிற்காமல் பறக்கும் திறன் கொண்டது. இந்த பறவை தனது பயணத்தால் பூமியில் உள்ள வேறு எந்த உயிரினத்தை விடவும் அதிகமான பகல் வெளிச்சத்தையும் சூரிய ஒளியையும் 2 கோடை காலங்களையும் அனுபவிக்கிறது. இது ஒரு சிறிய பறவை. இது சுமார் 33 முதல் 36 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 1 அடி நீளமும் 76 முதல் 85 சென்டிமீட்டர் இறக்க விரிவையும் கொண்டது. இதன் எடை மிக குறைவு, சுமார் 86 முதல் 127 கிராம் மட்டுமே. ஒரு சிறிய ஆரஞ்சு பழத்தின் எடை. இவை பறவைகளில் நீண்ட ஆயுள் கொண்ட இனங்களில் ஒன்றாகும். சில ஆலாக்கள் 30 ஆண்டுகள் வரை கூட வாழ்கின்றன. பார்-ஹெட்டட் கூஸ். இந்த பறவை இமயமலையின் மீது 30,000 அடி, சுமார் 9 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்க முடியும். விமானங்களின் உயரத்துக்கு சமம். இது மத்திய ஆசியா மற்றும் திபெத் பீடபூமி பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்து இந்தியா, மியான்மர், வங்காளதேசம் போன்ற சூடான நாடுகளுக்கு குளிர்காலத்தில் நவம்பர் மற்றும் மார்ச்சில் வலசை செல்கிறது. மிக குறைந்த ஆக்சிஜன் உள்ள உயரமான இடங்களில் பறக்கக்கூடிய சிறப்பு இரத்த அணுக்கள் இவைகளுக்கு உள்ளன. இவர்களின் நுரையீரல் மற்றும் இதயம் மிக வலுவானது. இதனால் குளிரும் காற்றும் தாங்கி நீண்ட தூரம் பறக்க முடிகிறது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பறந்து தங்கள் பழைய இடத்தையே ஒவ்வொரு ஆண்டும் சரியாக அடைகின்றன. பெரும்பாலும் புல், தானியம், நீரில் வளரும் தாவரங்கள் போன்றவற்றை உணவாக கொள்ளும். மே மாதம் முதல் ஜூலை வரை திபெத், மங்கோலியா போன்ற குளிர் பிரதேசங்களில் கூடு கட்டி முட்டைகள் இடுகின்றன. இந்தியாவில் இவை அதிகமாக காணப்படும் இடங்கள் பாரத்பூர், ராஜஸ்தான், சும்பல், ஜம்மு அண்ட் காஷ்மீர், நல்சரோவர், குஜராத், குமாரகம், கேரளா போன்ற ஏரிகள். இந்தியாவின் சில இடங்களில் இவை விவசாய நிலங்களிலும் நீர்நிலைகளிலும் தங்கும். மனிதர்களுக்கு பழக்கப்பட்டு விடுகின்றன. இந்த பறவையின் உயர பறக்கும் திறனை ஆய்வாளர்கள் மனித உடலில் ஆக்சிஜன் குறைவின் விளைவுகளை புரிந்து கொள்ள பயன்படுத்துகிறார்கள். அமூர் ஃபால்கன் பறவை ரஷ்யா, மங்கோலியா, சீனா போன்ற கிழக்கு ஆசிய நாடுகளில் இனப்பெருக்கம் செய்கிறது. பெயர் அமூர் என்பது அமூர் ஆறு, ரஷ்யா சீனா எல்லை என்பதிலிருந்து வந்தது. ஒவ்வொரு ஆண்டும் இவை ஆசியாவில் இருந்து ஆப்பிரிக்காவுக்கு பறக்கின்றன. மொத்தம் 22,000 கிலோமீட்டர் வரை பயணிக்கின்றன. இது உலகின் நீளமான வலசை பாதைகளில் ஒன்று. இவை இந்தியாவின் வடகிழக்கு பகுதியை நாகாலாந்து, மணிப்பூர் வழியாக கடந்து செல்கின்றன. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 11 மாதங்களில் இந்தியாவில் தங்குகின்றன. இவை அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் மீது 3,000 கிலோமீட்டருக்கும் மேல் தொடர்ச்சியாக பறக்கின்றன, ஒரே ஒரு நாளும் நிற்காமல். பெரும்பாலும் பூச்சிகள், குறிப்பாக வெட்டுக்கிளிகள், லோக்கஸ்ட்ஸ் மற்றும் சிறு பூச்சிகளையே உணவாக கொள்கின்றன. இதனால் விவசாய நிலங்களுக்கு பயனுள்ள பறவைகளாகும். லட்சக்கணக்கான பறவைகள் ஒன்றாக பறந்து வானில் கரும்படலமாக தோன்றும். இது ஸ்கை ரிவர் ஆஃப் ஃபால்கன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. நாகாலாந்தின் வோகா மாவட்டம் உலக புகழ்பெற்ற அமூர் ஃபால்கன் தங்கும் இடமாகும். இங்கு இவை ஆயிரக்கணக்கில் வந்து சில வாரங்கள் ஓய்வெடுக்கின்றன. முன்பு இவை வேட்டையாடப்பட்டாலும்
தற்போது உள்ளூர் மக்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாகாலாந்து தற்போது ஃபால்கன் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் என அழைக்கப்படுகிறது. சூட்டி ஷியர்வாட்டர் உலகில் அதிக தூரம் பறக்கும் கடற்பறவைகளில் ஒன்று. ஆண்டுக்கு சுமார் 64,000 கிலோமீட்டர் வரை பறக்கிறது. இது உலகை சுற்றும் தூரத்துக்கு சமம். இவை முக்கியமாக நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சிலி, தென் அட்லாண்டிக் தீவுகள் போன்ற இடங்களில் இனப்பெருக்கம் செய்கின்றன. இனப்பெருக்கம் முடிந்ததும் இவை வட பசிபிக் பெருங்கடல் நோக்கி பறந்து அலாஸ்கா, ஜப்பான், கலிபோர்னியா வரை செல்கின்றன. பின்னர் மீண்டும் தெற்கே திரும்புகின்றன. இவை கடல் மேற்பரப்பில் மிக குறைந்த உயரத்தில் ஷியரிங் என்று அழைக்கப்படும் அற்புதமான பறக்கும் முறையை கொண்டுள்ளன. அதனால்தான் ஷியர் வாட்டர் என பெயர். முக்கியமாக மீன்கள், சிறு பனிக்கூட்டு குயில்கள் அதாவது krill மற்றும் சிறிய கடல் உயிரிகளை உணவாக கொள்கின்றன. தண்ணீரில் மூழ்கி மீன்பிடிக்கும் திறன் மிக உயர்ந்தது. இவை பறக்கும்போது மணிக்கு 60-70 கிலோமீட்டர் வேகம் அடையக்கூடும். பெரும்பாலும் கடற்கரை குன்றுகளில் அல்லது தீவுகளில் குழி தோண்டி ஒரே ஒரு முட்டை மட்டும் இடுகின்றன. இரவில் மட்டுமே நிலத்தில் வரும். பகலில் பெரும்பாலும் கடலில் தங்கும். ஒரு தீவில் ஆயிரக்கணக்கான ஷியர் வாட்டர் பறவைகள் ஒரே நேரத்தில் கூடு கட்டும். இது ஒரு இயற்கை அதிசயம் போல் தோன்றும். இவை வலசை பாதைகள் மூலம் கடல் சூழலின் வெப்பநிலை மாற்றங்களை விஞ்ஞானிகள் கண்காணிக்கின்றனர். கடல் சூழல் மாற்றங்களை முன்னறிவிக்க உதவுகிறது. தற்போது IUCN பட்டியலில் நியர் த்ரெட்டன்ட் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மீன்பிடித்துறையின் வலைகள் மற்றும் மாசுபாடு இவற்றுக்கு ஆபத்தாகும். சைபீரியன் கிரேன் பறவைகள் ரஷ்யாவின் சைபீரியா பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்கின்றன. பனிக்கட்டிகளால் சூழ்ந்த ஈரநிலங்கள் இவைகளின் பிறப்பிடமாகும். இவை சைபீரியாவிலிருந்து தெற்கே இந்தியா, ஈரான், சீனா போன்ற நாடுகளுக்கு வலசை செல்கின்றன. ஆண்டுதோறும் சுமார் 4000 முதல் 5000 கிலோமீட்டர் தூரம் பறக்கின்றன. பழங்காலத்தில் இவை ராஜஸ்தானில் உள்ள கேவலதேவோ தேசிய பூங்கா பகுதியில் குளிர்காலத்தில் வந்து கொள்வது வழக்கம். இப்போது அவற்றின் வருகை மிக அரிது. கடைசியாக 2002இல் காணப்பட்டதாக பதிவு. முழு உடலும் பனி நிற வெள்ளை. முகம் மற்றும் மூக்கு அருகே சிகப்பு நிறம் காணப்படும். உயரம் சுமார் 140 சென்டிமீட்டர் வரை இருக்கும். பெரும்பாலும் வேர், தானியங்கள், சிறுநீருயிர்கள், பூச்சிகள் ஆகியவற்றை உணவாக கொள்கின்றன. நீர்நிலைகளில் தண்ணீருக்குள் மூழ்கி உணவு தேடுகின்றன. மலைப்பகுதிகள், குளிர்காற்று மற்றும் நீண்ட தூர பறக்க வேண்டிய கடினமான சூழ்நிலைகளை தாண்டுகின்றன. அழிவு ஆபத்தில் உள்ள இனமாகும். என்டேஞ்சர்ட். IUCN ரெட் லிஸ்டில் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. உலகளவில் மொத்தம் சுமார் 3000 பறவைகள் மட்டுமே மீதமுள்ளதாக கணிக்கப்படுகிறது. இரு முக்கிய வலசை பாதைகள். ஒன்று மேற்கு பாதை, சைபீரியாவிலிருந்து இந்தியா வழி. 2 கிழக்கு பாதை, சைபீரியாவிலிருந்து சீனா வழி. தற்போது சீனாவுக்கு செல்லும் கிழக்கு பாதை மட்டுமே செயலில் உள்ளது. ஸ்வெயின்சன்ஸ் ஹாக் ஒரு நடுத்தர அளவிலான கொடிய பறவையாகும். வட அமெரிக்காவில் அதிகமாக காணப்படுகிறது. இது பிரபலமான வராத்தல் மைக்ரேட்டரி பறவை. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்கிறது. இவை பெரும்பாலும் தென் அமெரிக்கா வரை இடம்பெயர்ந்து குளிர்காலத்தை அங்கு கழிக்கின்றன. ஸ்வெயின்சன்ஸ் ஹாக் அதன் பரந்த நீளமான இறக்கைகள் மூலமாக எளிதில் அடையாளம் காணப்படுகிறது. இது உணவாக வெட்டுக்கிளி, பூச்சி, சிறு எலி, பாம்பு போன்றவற்றை பெரிதும் உண்ணும். இவை பறக்கும்போது மிக உயரத்தில் வட்டமிட்டு பறப்பது சிறப்பு. மேட்டத்தில் ஆண் மற்றும் பெண் இரண்டும் சேர்ந்து மரங்கள் அல்லது கல்லாறு பகுதிகளில் கூடு கட்டும். பெண் ஹாக் பொதுவாக 2-3 முட்டைகள் இடும். ஆண் உணவு தேடி காக்கும். இவ்வினம் மனிதர்களுக்கு தீங்கு இல்லாமல் பயிர் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பயனுள்ள பறவையாகும். ஸ்வெயின்சன்ஸ் ஹாக் தனது பயண திறனாலும் வேட்டையாடும் நுட்பத்தாலும் மிக வலிமையான ராப்டர் பறவை என கருதப்படுகிறது. ரெட் நாட் ஒரு நடுத்தர அளவிலான வராத்தல் மைக்ரேட்டரி கடற்பறவையாகும். உலகில் அதிக தூரம் பயணம் செய்யும் பறவைகளில் இது ஒன்றாகும். ஆண்டுக்கு 15,000 கிலோமீட்டர் கூட பறக்கிறது. இவை பெரும்பாலும் ஆர்க்டிக் பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்கின்றன. குளிர்காலத்தில் தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற வெப்பமான பகுதிகளுக்கு இடம்பெயர்கின்றன. இனப்பெருக்க காலத்தில் ஆண் ரெட் நாட்டுக்கு சிவப்பு தாமரை நிறம் கொண்ட மார்பு மற்றும் முகம் இருக்கும். இது உணவாக நண்டு, புழு, சிறிய கடல் புழுக்கள், ஷெல் மீன்கள் போன்றவற்றை தேடி உண்ணும். இவை கடற்கரை மணற்பரப்புகள், ஏரிக்கரைகள்
அலைநீர் பகுதிகளில் கூட்டமாக காணப்படும். ரெட் நாட் தனது மிகவும் நீளமான பறக்கும் சக்தி மற்றும் திசை உணர்வுக்கு பிரபலமானது. இனப்பெருக்கத்திற்கான முட்டைகள் பொதுவாக 4 வரை இருக்கும். ஆண் பெரும்பாலும் காக்கும். வாழ்விட குறைவு மற்றும் காலநிலை மாற்றம் காரணமாக சில ரெட் நாட் இனங்கள் அபாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.